த்ரீ திங்ஸ் நான் என் வீட்டுக்குள்ளே வர விட மாட்டேன். நம்பர் 1, packaged juices. ஸோ கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் லைக் பெப்சி, கோக், ஃபேண்டா மட்டும் இல்லாமல் ஃப்ரூட் ஜூசஸ் கூட நீங்கள் முன்னாடி லேபிள் செக் பண்ணீங்கன்னா அதில் மேட் அவுட் ஆஃப் 100% ரியல் பல்ப்னு போடுவாங்க. பட் பின்னாடி இன்கிரீடியன்ஸ் செக் பண்ணும்போது தான் அதில் 7 to 8 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆடட் சுகர் இருக்கும். ஸோ நம்ம என்னைக்காச்சும் காஃபியில் அவ்வளோ சுகர் ஆட் பண்ணுவோமா? நம்பர் 2, பேக்கேஜ் ஸ்நாக்ஸ். அதுவும் இந்த பிஸ்கெட்ஸ் அண்ட் சிப்ஸ் இது எல்லாத்துலேயும் காமன் இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மைதா அண்ட் பாம் ஆயில். ஹார்ட் டிசீஸ்க்கு முக்கியமான காரணம் இந்த டிரான்ஸ்ஃபேட் தான். அதுவும் இந்த பாம் ஆயில் வந்து இஸ் ஃபுல் ஆஃப் டிரான்ஸ்ஃபேட். ஸோ நம்ம வீட்டில் ரெகுலர் குக்கிங்க்கு பாம் ஆயில் யூஸ் பண்ணுவோமா? நம்பர் 3, கேண்டீஸ் அண்ட் லாலிபாப்ஸ். நம்ம சூப்பர் மார்க்கெட் போகும்போது பில்லிங் கவுண்டர்ல நிறைய கலர்ஃபுல்லான லாலிபாப்ஸ்லாம் இருக்கும். அதுவும் ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு ஃப்ரூட் பிக்சர் வேற போட்டிருப்பாங்க. பட் நிஜமாவே அந்த கலர்லாம் ஃப்ரூட்ஸ்ல இருந்தா வருது, எல்லாமே ஆர்டிஃபிஷியல் டைஸ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலரா கிட்ஸுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா இந்தியாவில் கேன்சர் கேசஸ் கூட தான் செய்யும். அப்போ உங்க பிள்ளைங்க எல்லாம் ஏதாவது சாப்பிட்றாங்களா இல்லையா? என்னோட கிட்ஸ் அவ்வளோ நல்லவங்க இல்லை, அவங்களும் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிடுவாங்க. பட் நம்ம எவ்வளோ ஸ்மார்ட்டா குவாலிட்டியா அவங்களுக்கு சூஸ் பண்றோங்கிறது தான் விஷயமே. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.